தலைவன் தலைவி ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரத்தில் இன்று நம்ம பார்க்க போகிறது திரைப்படம் தலைவன் தலைவி. இயக்கி இருக்கிறவர் திரு பாண்டியராஜன் அவர்கள். திரு பாண்டியராஜ் அவர்கள் அவருடைய பல படங்களுக்கு பற்றி எல்லாத்துக்குமே நம்ம நேயர்களுக்கும் சரி, தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் நல்லாவே தெரியும். இதில் யார் நடிச்சிருக்கிறா? ஒரு 100 பேர் பிரபலமானவங்க நடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா 2 பேர் முக்கியமானவங்க பேர். பல நடிகர்கள், நல்ல பிரமாதமான நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. திரு விஜய் சேதுபதி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் அவரும் மனைவியாக நடிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வர பல படங்களில் சமீபமாக பல படங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நட்சத்திர பட்டாளம், எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை பணம் புழங்குச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான 2 வீடு, ஒரு கோயில், இவ்வளோதான் மொத்தம் லொக்கேஷனே. ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு வீடு, இன்னொரு வீடு, அப்புறம் ஒரு கோயில், பொது இடங்களில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு தெருக்கில் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி இவ்வளோ பிரமாதமான திரைப்படமான்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டே போனேன். பிரபலமாக நம்ம நட்பு வட்டத்துலேயும் சரி, மற்றவங்க வட்டத்துலேயும் சரி, நம்ம என்ன பேசிப்போம், சொந்தக்காரங்களே நம்பக்கூடாது, நம்ம முன்னேற்றத்தை பார்த்து அவங்க வெறுப்பாங்க, நமக்கு தடை போடுவாங்க, இன்டைரக்டாக நம்ம சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, நமக்கு ஆலோசனை சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம கஷ்டப்பட்டதை ரசிப்பாங்க, நேரில் அவங்க நமக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி போனாங்கன்னா அவங்க நம்மளை பற்றி மறைவாக பேசுவாங்க. இப்படி பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். இது சொந்தக்காரங்களை மட்டும்தான் இருக்குதா? நட்பு வட்டத்தில் இல்லையா? அல்லது நெய்பர்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இல்லையா? இல்லை நம்ம வேலை செய்கிறவங்க இடத்துல இல்லையா? மனிதர்கள்னாவே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் சொந்தம்ன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 50 வயசு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்ததுலேருந்து அந்த சொந்தம் இருக்கவே தான் இருக்கும், தவிர்க்கவே முடியாது. ஓகே, அதை தாண்டி குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய உறவின் முறைகள், நல்லது கெட்டது, அவங்களோட குடும்பம், அதாவது 20 வயசு 25 வயசுக்கு மேலேனா அவங்க தனிப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும். அந்த சர்க்கிள் இன்னும் ஒரு சின்ன சர்க்கிள் ஆகுது. ஊர்க்காரவங்க இருக்கிறாங்க, அதிலேருந்து கொஞ்சம் வெளி சர்க்கிள் ஆகுது. இவங்க எல்லாமே பிறந்ததுலேருந்து நம்மளோட தான் இருக்கிறாங்க. அவங்க மனிதர்களுடைய ப்ளஸ் மைனஸ் தாண்டி அவங்களோட அட்வான்டேஜஸ் மாத்திரம்தான் இந்த இதில் நம்ம பார்க்கணும், கற்றுக்கணும். இன்னொன்று, இன்னர் சர்க்கிளுக்கு வருவோமே. ஒரு கணவன், மனைவி, குழந்தை வளர்கிற வரைக்கும் நம்ம பார்க்க போனோங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தை அதுக்கு வர அனுபவத்தின் மூலமாக அந்த குழந்தை பிறக்கிறப்ப நீங்கள் பாருங்களேன், அது 100% இன்னசென்ட்டாக தான் பிறக்கும். அங்கே வர சூழ்நிலை பார்த்து 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 அது கற்றுக்கிற பல விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கட்டாயமாக நல்ல விஷயங்கள் தெரியும். அதை தாண்டி ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் அந்த குழந்தைய பொல்யூட் பண்ணும். ஆனால் கணவன் மனைவின்னு யோசிச்சு பாருங்களேன், பிறந்ததுலேருந்து இன்னொரு சர்க்கிளில் இருக்கிறாங்க, இவங்க இன்னொரு சர்க்கிளில் இருக்கிறாங்க. இந்த கேஸுன்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, இந்த படம்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, ஒரு காதல் திருமணம் இல்லாத பெரியவர்களாக நிச்சயிக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதில் டிஸ்கஸ் பண்ணி பண்ண ஒரு திரைப்படமாக எடுத்துக்கலாமே. ஒவ்வொரு குடும்பம்னா நம்ம குடும்பத்தை எடுத்துக்கலாமே. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும், நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். ஆண்கள்னு பார்க்க போனீங்கன்னா அவங்க துறை ரீதியாக பணம் சம்பாதிக்கிறது, வேலை ரீதியாக அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பெண்கள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களோட சாவி கொத்து, கஜானா, சமையலறையை விட்டு கொடுக்க யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு வெளியிலேருந்து ஒரு மருமகன் வரட்டும், அல்லது நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வராங்க அப்படின்னா, இந்த 2 விஷயத்த கட்டாயமாக எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்க முடியுமோ அப்படி விட்டு கொடுத்தா மாத்திரம்தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அதை இந்த படத்தில் பிரமாதமாக காட்டியிருப்பாங்க. அடுத்தது பார்க்கலாமே, இந்த இன்னர் சர்க்கிள் பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி நம்மளுடைய குடும்பத்தை தாண்டி நம்மளோட கூட நம்ம மேபி நம்ம கடைசி காலம் வரைக்கும் இருக்க போகிறது அந்த 2 உயிர்கள் தான். இதை
இந்த இன்டிமசியை வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு எதார்த்தமா காமிக்கலாம். ஒரு சாதாரணமா வந்து ஒரு நடுத்தட்டு மக்கள், அது நடுத்தட்டுக்கு கொஞ்சம் கீழேன்னே வச்சுக்கலாமே. அந்த மக்களோட உணர்வுகள் என்னவா இருக்கும்? எப்படி மத்தவங்கலாம் டிஸ்டர்ப் பண்றாங்க? எப்படி வந்து அவங்களலாம் அரவணைச்சு தன்னுடைய கணவனையோ, மனைவியோ இருக்கிற அ கணவனோ, மனைவி மேல இருக்கிற அன்ப வந்து எப்படி அவங்க காத்துக்கலாம்? எப்படி அவங்கள தற்காத்துக்கலாம்? அவங்க கூட இருக்கிறது எவ்வளோ ஒரு என்ஜாய்ஃபுல் மூமெண்ட்டுன்றத வந்து பிரமாதமா, எதார்த்தமா நடிச்சிருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, உடல் மொழிய பொறுத்தவரைக்கும், ஜென்ரலான ஒரு 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 ஹீரோயின் இருக்கலாமே, அந்த உடல் மொழி இல்லவே இல்ல. நம்மளோட குடும்பத்தில அல்லது இன்னும் சொல்லப்போனா, நீங்க இப்ப இத கேட்கிற ஒவ்வொரு வாசகரா இருக்கட்டும், நலம் விரும்பிகளா இருக்கட்டும், ஆர்வலர்களா இருக்கட்டும், நீங்க என்னவா இருக்கீங்களோ அத திரையில பார்க்கலாம். உங்களோட மனைவி என்னவா இருக்கிறாங்களோ அத திரையில பார்க்கலாம். அந்த அளவுக்கு பிரமாதமா, எதார்த்தமா என்ன உணர்வு வருமோ, அத வந்து மிகவும் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை இருக்குமா? ஒரு பாட்டு இருக்குதா? ஒரு ஒரு வேற விதான ஒரு உணர்ச்சிய தூண்டுற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணியிருக்கிறாங்கன்னா, எதுவுமே கிடையாது. போய் உட்கார்ந்ததுலேருந்து கடைசியா எந்திரிச்சு வர வரைக்கும், கதை நகர்த்துகள் வந்து அவ்வளோ ஒரு எதார்த்தமா, நம்ம வீட்டுக்குள்ள இப்போ நம்ம ஒரு வீட்லேருந்து வண்டி எடுக்கிறோம், வேலைக்கு போறோம். வேலைய முடிக்கிறோம். ஒரு ஆர்வமா, சுவாரஸ்யமா வீட்ல நோக்கி போறோம். அந்த உணர்வு எப்படி வருதோ, அத வந்து ரொம்ப சிறப்பா வந்து திரையில கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாரி படங்கள தான் நம்ம பார்க்கணும், ஆதரிக்கணும். மத்தவங்களுக்கு வந்து ஒரு எடுத்து சொல்லணும். இத போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது படம் இல்ல, பாடம்ன்றத புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இந்த மாரி படங்கள ஆதரிக்கணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.